மோஸ்ட்லி ஹிந்து கம்யூனிட்டி பாப்புலேஷன்ஸ் தான் வந்து அங்கே அதிகமாக இருப்பாங்க. இதில் வந்து கனெக்டிகட் ரிவர் வந்து ஓடிட்டுருக்கு. ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஹிந்து டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போட்டிருப்பாங்க. மெயின் பில்டிங்கோட என்ட்ரன்ஸில் இந்த மாதிரிலாம் வந்து ஃபிஷ் பாண்ட் அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். பயங்கர குளிர், அதனால் கூட கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ். நான் வந்து இன்றைக்கி 300 ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கசானா கிச்சன் அண்ட் பிளாக்ஸ். இன்றைக்கி வந்து நல்ல வெதராக இருக்குங்க. அதாவது குளிர் இருக்குது, இருந்தாலுமே வந்து நல்ல வெயில் அடிக்கிறனால சரி இன்றைக்கி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு வாங்க அப்படியே போயிட்டே பேசலாம். நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சத்யநாராயணன் டெம்பிள்னு ஒன்று இருக்குதுங்க. ஒரு ஹிந்து டெம்பிள் இருக்குது. நம்ம வீட்டிலேருந்து ஒரு 20 to 25 நிமிஷம் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா அந்த கோயில் வந்துடும். இந்த ஊரில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த கம்ப்ளீட் ஸ்டேட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் வந்து ஓரளவுக்கு பெரிய கோயில். நிறையா கோயில் இருக்குது பக்கத்துலலாம், பாபா கோயில் இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு சாமிக்கும் கோயில் இருக்குது. ஆனால் இந்த கோயில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா இதில் எல்லா சாமியுமே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நானுமே இதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். இந்த கோயில் வந்து எப்போவுமே க்ரௌடாக தாங்க இருக்கும். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தா வீக்கெண்ட்ஸில், அதுவும் சனிக்கிழமை வந்து எப்போவுமே நல்ல கூட்டம் இருக்கும். ஏன்னா அன்றைக்கி தான் வந்து எல்லாருமே வருவாங்க. ஹிந்து கம்யூனிட்டியோட கோயில் தான் அது. ஸோ மோஸ்ட்லி ஹிந்து கம்யூனிட்டி பாப்புலேஷன்ஸ் தான் வந்து அங்கே அதிகமாக இருப்பாங்க. ஹிந்து ஃபெஸ்டிவல் எதுவாக இருந்தாலும் அங்கே வந்து ஏதாவது ஒரு ஈவெண்ட் வச்சுட்டு ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுட்ருப்பாங்க. ஈவன் தீபாவளிக்கு கூட அங்கே வந்து நிறைய செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒவ்வொரு வருஷமும் நிறைய பேர் அங்கே போய் செலிப்ரேட் பண்ணுற மாதிரிலாம் இருந்தது. நீங்கள் அன்னதானம் நம்ம ஊரில் பண்ணுற மாதிரியே வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு அன்னதானம்லாம் வந்து ஸ்பான்சர் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் அங்கே இருக்கும். இது ரொம்ப வருஷமாலாம் இல்லைங்க. 1979 தான் வந்து இது கட்டியிருக்காங்க இந்த கோயிலே வந்து. அதாவது இங்கே யூஎஸில் வந்து ஹிந்து கம்யூனிட்டியோட பாப்புலேஷன்ஸ் ஓரளவுக்கு அதிகமானதுக்கப்புறம் அவங்க வந்து இனிஷியேட் பண்ணி கட்டின கோயில் தான் இது. இங்கே பாருங்கள், இந்த பிரிட்ஜுக்கு கீழே வந்து கனெக்டிகட் ரிவர் வந்து ஓடிட்டுருக்கு. நம்ம ஒரு வீடியோவில், அந்த ட்ரையல் வீடியோவில் வந்து நம்ம பார்த்தோம்ல, கனெக்டிகட் ரிவரோட பேக் வாட்டர்லாம் இங்கே வருதுன்னு சொல்லி இந்த ஆறை பற்றி நம்ம அந்த வீடியோவில் பேசணும்ல, அந்த ஆறு தான் இது. நல்ல பெரிய ஆறுங்க இது. நீங்கள் இந்த ஸ்டேட்டில் இது வந்து முடியறனால நீங்கள் சுற்றி எந்த இடத்துக்கு போனாலுமே மோஸ்ட்லி அங்கங்கே இதோட கண்டினியூஷன் வந்து பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் ஃபால் கலர்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ வந்து கம்ப்ளீட்டாகவே வின்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. பயங்கர குளிர். நிறைய நாள் வந்து இங்கே கனெக்டிகட் ஸ்டேட்டில் மைனஸில் தான் போயிட்டுருக்கு. அதுவும் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெயில் அடிக்கிற நாட்களில் தாங்க ரொம்ப குளிர் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ மழை பெய்கிற அன்னைக்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி குளிர்காலம் ஆரம்பிச்சிட்டாவே ஃபுல்லாக எல்லா இலையுமே உதிர்ந்துட்டு நீங்கள் எங்கே பார்த்தாலுமே வெறும் குச்சியாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் மரம். இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ரோட்டில் ஓரளவுக்கு கொஞ்சம் இன்னும் வந்து அங்கங்கே அந்த இலையெல்லாம் வந்து அந்த ஃபால் கலர்ஸ் எல்லாம் தெரியுது. ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் ஃபுல்லாக இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே உதிர்ந்துருச்சு பாருங்கள். வெறும் குச்சியாக தான் இருக்குது. இந்த மாதிரி தான் ஊரே வந்து இனிமேல் இருக்கும். அடுத்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதத்துக்கு இப்படி தான் இருக்கும் ஃபுல்லாகவே. அவ்வளோதாங்க, நம்ம அப்படியே கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸு, கோயிலோட என்ட்ரன்ஸு. இதுலேயே வந்து போட்டிருப்பாங்க கனெக்டிகட் ஹிந்து டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போட்டிருப்பாங்க. கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். பார்க்கிங் மட்டும் கொஞ்சம் எங்கேன்னு பார்த்துட்டு பார்க் பண்ணிவிட்டு பேசலாம். ஒரு வழியாக நமக்கு ஒரு பார்க்கிங் ஸ்லாட் கிடச்சிருச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆக்குப்பைடுங்க. ஃபுல்லாக நிறைய கூட்டம் இருக்கும் போல். கார் ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ நமக்கு பார்க்கிங் ஸ்லாட் கண்டுபிடிக்கிறதே இன்றைக்கி பெரிய சேலஞ்சாக தான் போச்சு. இது வந்து நம்ம கோவிலோட என்ட்ரன்ஸில், அதாவது நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த மெயின் பில்டிங்கோட என்ட்ரன்ஸில் இந்த மாதிரிலாம் வந்து ஃபிஷ் பாண்டு மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. 2 பக்கமே அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய குட்டி மீன் நிறைய இருக்குதுங்க. இந்த பக்கமும் இந்த மாதிரி இருந்தது.
கோவிலுக்குள்ளே வீடியோ எடுக்கிறதுக்கு அலௌட் இல்லைங்க. ஸோ நான் கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். கோவில்லேருந்து கிளம்பியாச்சுங்க திரும்ப. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் அங்கே வீடியோ எடுக்க முடியல, எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக ஒரு ரவுண்டு ஒரு வீடியோ எடுக்கலாம், உங்களுக்கும் வந்து அங்கே என்னென்ன சாமியெல்லாம் இருக்குதுன்னு காட்டலான்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, கோவில் ரொம்ப நல்லா இருந்தது. ஹிந்து ரிலீஜியன்ஸோட ஆல்மோஸ்ட் நிறைய கடவுளோட ஸ்டாச்சூஸ் வந்து அங்கே இருந்தது. ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு அந்த கோவிலுக்கு. இங்கே போகிற வழியில் டங்கின் ஷாப் ஒன்று இருந்ததுங்க. அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். பயங்கர குளிர், அதனால் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு சூடாக ஏதாவது காஃபிக்குன்னு குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே இறங்கினோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊர்லலாம் நம்ம ட்ராவல் பண்ணி போகிறப்பெல்லாம் கும்பகோணம் டிகிரி காஃபிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு கடை தான் இது. இங்கே வந்து ஸ்நாக்ஸ் அண்ட் கூல்ட்ரிங்க்ஸ், ஹாட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கும். மூளைக்கு இருக்குங்க. இங்கே யூஎஸை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டேட்லேயுமே டங்கின் ஷாப் வந்து அங்கங்கே வச்சுருப்பாங்க. நீங்கள் எல்லா ஏரியாலையுமே இது வந்து உங்களுக்கு இருக்கும். டோனட்ஸ்லேருந்து ஸ்வீட்ஸ், கேக், பேக்கிங் ஐட்டம் எல்லாமே இருக்கும். ஒரு நல்ல பேக்கரி மாதிரி. நம்ம வந்து நல்லா சூடாக காஃபியும் மசாலா ரேப்பரும் வாங்கிட்டு நம்ம போகிற வழியில் அப்படியே சாப்பிட்டுட்டே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கேயே உட்காந்து சாப்பிட்றக்கும் நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு போகிறக்குமே அங்கே நல்லா ஸ்பேசியஸாக தான் இருக்கும். அவங்க அதுக்கெல்லாம் இடம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ என்ன ஐட்டம் வாங்கணும்னு உள்ளே போய் பார்த்து வாங்கணுன்னா நீங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு வாங்கலாம். இல்லை போகிறப்பே நீங்கள் ஒரு காஃபி இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு இதுதான் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்க டிரைவிங் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருப்பாங்க. அப்படியே பேக் சைடு வந்துட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம பின்னாடியே காரில் இருந்துகிட்டே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். வீட்டுக்கு வந்துட்டு ஈவினிங் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலான்ட்டு இன்றைக்கி வந்து பனானா கேக் வந்து பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பனானா எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல கனிஞ்ச பழமாக இருந்தால் நல்லாயிருக்குங்க. அது ஈஸியாக மேஷ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதை நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுக்கணும். அதில் வந்து நான் இன்றைக்கி 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். 3/4 கப் சுகர், 3/4 கப் ஆயில், 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றிடலாம். நம்ம வந்து 1.5 கப் மாவுக்காக நம்ம இந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கோம். எக்லெஸ் கேக்காக பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து 1/2 கப் பாலும் 3/4 கப்பு தயிரும் வந்து சேர்த்துக்கோங்க, எக் இல்லாமல். இது கூட கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ், இதுலேயுமே கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு பாலும் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் இல்லை யோகட், புளிப்பு இல்லாமல் இருக்கணும், அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து மைதா மாவு தான் நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி நிறையா பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், உப்பு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. எப்போவுமே ஸ்வீட் செய்கிறப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்தா அது அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது எல்லாத்தையும் லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை அந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு வெல்லம் இருக்கு இல்லையா, அதை எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரை கூட எடுத்துக்கலாம், இல்லை நார்மல் சுகர் கூட எடுத்துக்கலாம். நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு வாழைப்பழத்தை வந்து நம்ம கேரமலைஸ் பண்ணுறதுக்காக தான் இதை எடுத்திருக்கோம். அது கூட கொஞ்சமாக பட்டர், அது கூட கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா தீஞ்சிரும். அந்த மாதிரி அந்த கேரமலைஸ்டு பண்ணுறது வந்து ஒரு மாதிரி தீர ஸ்மெல் வரும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம சின்னதாக ஒரு வாழைப்பழம் வந்து இந்த மாதிரி சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை நம்ம தனியாக போட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வராது. இந்த மாதிரி கேரமலைஸ்டு பண்ணி போடுறப்போ அந்த அந்த பழத்தோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி புளிப்பாக மாறிடும். அது வந்து நம்ம ப்ரெட்டோடு சேர்ந்து சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பு வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தாங்க. இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து இன்றைக்கி பனானா ஓவர்லோடட் கேக் பண்ணுறனால தான் நான் வந்து இந்த ஸ்டெப்பே பண்ணுறேன், கேரமலைஸ் பண்ணி போடுறேன். நீங்கள் இதை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிவிட்டு வெறும் நம்ம பேட்டர் மட்டும் போட்டு கேக் பண்ணாலும் ஓகே தான். இப்போ இது கேரமலைஸ்ட் ஆயிடுச்சு. இதை வந்து அடியில் ஒரு லேயர் மாதிரி இதை ஃபார்ம் பண்ணி வச்சிடலாம்.
நம்ம கொஞ்சம் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி தானே பண்ணோம், அதனால் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் கெட்டி ஆயிடாது. தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து கேரமலைஸ்டு பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு கெட்டி ஆயிரும். நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கேக் மிக்ஸு, அதை வந்து ஊற்றிடலாம். நான் வந்து இன்றைக்கி 300 டிகிரி செல்சியஸில் 40 மினிட்ஸ் வந்து பேக் பண்ண போகிறேன். நம்ம இதே 350 டிகிரி செல்சியஸில் வச்சா 30 மினிட்ஸில் பேக் ஆயிரும். எடுத்து அந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க, நடுவில் 30 மினிட்ஸ் செட் பண்ணிவிட்டு. கேக்கு மேலே டாப்பிங்க்கு வந்து நான் வந்து கொஞ்சம் பாதாம் எடுத்திருக்கேன். இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம மேலே டாப்பிங் மாதிரி போட்டோம் அப்படின்னா அது பேக் ஆகி வரப்போ ரொம்ப முறுமுறுன்னு இருக்கும். கேக்கோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது போட்டுட்டு இப்போ நம்ம வந்து வச்சிடலாம். ஓவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க முன்னாடியே. எனக்கு வந்து இந்த கேக் பேக் ஆகி முடிக்கிறதுக்கு கரெக்டாக 40 மினிட்ஸ் ஆச்சு. நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து செக் பண்ணிவிட்டு திரும்ப எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி உள்ளே வச்சுக்கோங்க. சூப்பராக நம்ம கேக் பேக் ஆயிடுச்சு. நைஃபோ இல்லை இந்த மாதிரி ஃபோர்க்கோ வச்சுட்டு இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது, கம்ப்ளீட்டாக வெந்திருக்கணும். இது ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி வச்சிடலாம். ஏன்னா கொஞ்சம் ஆறுனா தான் வந்து ஒட்டாமல் நமக்கு ஃபுல்லாக வரும். அதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கேக் டின்லேருந்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன மாதிரி பீசஸ் வேணுமோ அதை கட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா இந்த கேரமலைஸ்டு பண்ண பனானா அப்படியே அடியில் நல்ல ஒரு லேயராட்டம் இருக்குது. இது வந்து இந்த அப்சைட் டவுன் கேக் பண்ணுவாங்கள்ல, பைனாப்பிள் வச்சு இந்த மாதிரிலாம் வச்சு பண்ணுவாங்க இல்லையா, அந்த கான்செப்ட் தான் இது. ஸோ ரொம்ப அடியில் வந்து கொஞ்சம் ஜூஸியாக ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றப்ப. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது இந்த ரெசிபி ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப், நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். இன்னும் நிறையா குக்கிங் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அந்த ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்போல்லாம் வீடியோ போடுறோமோ இமீடியட்டாக அப்போல்லாம் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு இமீடியட்டாகவே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதுக்காக தான். ஸோ தேங்க்யூ அண்ட் ஹாப்பி குக்கிங்.